வெல்கம் டு மணி மாஸ்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற டாகிகாயின் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியை வாங்கலாமா வாங்க கூடாதா. எலான் மஸ்க் கூட ட்வீட் போட்டு அதோட வேல்யூவை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற இந்த டாகிகாயினோட ஃபுல் ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாகிகாயின் அது ஒரு விதமான கிரிப்டோ கரன்சி தான். இப்போ புதுசா இந்த கிரிப்டோ கரன்சி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. பிட்காயின், லைட் காயின், எத்தூரியம் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த காயின் ரொம்ப செக்யூர் அண்ட் அனானிமஸா இருக்கிறது தான். டாகி காயினை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா பில்லி மார்க்கஸ் அண்ட் ஜாக்சன் பால்மர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். டாகி காயின் ஃபார்ம் ஆக அந்த டாகி மீம் தான் மெயின் காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா டாகி மீம்ல ஃபேமஸான ஷிபா இனு அப்படிங்கிற டாகோட ஃபேஸ லோகோ அண்ட் நேமாவும் வச்சாங்க. டாகி காயினை 2013 டிசம்பர் மாசம் 6 அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த காயினை ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக்குக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. இந்த காயினோட இன்வென்டர்ஸ் டாகி காயினை பியர் டு பியர் டிஜிட்டல் கரன்சியா இருக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி இருந்தாதான் பிட்காயினை விட ஃபுல்லா டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ண 3 நாளிலேயே, அதாவது டிசம்பர் 9 அன்னைக்கு இந்த காயினோட வேல்யூ 300 மடங்கு ஏறிச்சு. அதாவது $0.00026 இருந்து $0.00095 அதிகமாச்சு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனா பிட்காயின் அப்புறம் மத்த கிரிப்டோ கரன்சிலாம் நல்ல விலை ஏற ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் சைனா கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு இருந்த பேனை ரிமூவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சைனீஸ் பேங்க்ல நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்டா பிட்காயின்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால டாகி காயினோட விலை 80% கீழே இறங்குச்சு. இது மட்டும் இல்லாம இன்னொரு அடியும் அவங்களுக்கு விழுந்துச்சு. டாகி காயினோட வேலட்ல இருந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் காயின்ஸை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ட்விட்டர்ல ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய பேர் இந்த டாகி காயின் ரிலவெண்டா ட்வீட்ஸ் போட்டு இந்த விஷயத்தை பெருசாக்குனாங்க. அதுக்கப்புறம் சேவ் டாகி மேஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கம்யூனிட்டி மூலமா யாரெல்லாம் டாகி வேலட் மூலமா டாகி காயினை தொலைச்சாங்களோ அவங்களுக்கு காயின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இந்த லாஸ ஒரு 1 மந்த்ல இந்த கம்யூனிட்டி மூலமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரிசால்வ் பண்ணாங்க. In 2015 டாகி காயினோட ஒன் ஆஃப் தி கோ-ஃபவுண்டர் ஜாக்சன் பால்மர் எனக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை வேணான்னு விட்டுட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த டாகி கம்யூனிட்டி என்ன பண்ணாங்கன்னா ஜமைக்கன் பாப்சல்ட் அப்படிங்கிற டீம் சோச்சி விண்டர் ஒலிம்பிக்ஸ் போக குவாலிஃபைடா இருந்தாங்க. பட் அந்த ஒலிம்பிக்ஸ் போக அவங்க கிட்ட காசு இல்ல. அப்ப இந்த டாகி கம்யூனிட்டி அந்த டீமுக்கு $50,000 ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாகி காயின் அண்ட் பிட்காயினோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 50% அதிகமாச்சு. இந்த விஷயம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் டாகி கம்யூனிட்டி நிறைய சேரிட்டி ஈவென்ட்ஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கென்யால ரிவர் பக்கத்துல கிணறு கட்ட டாகி கம்யூனிட்டி டீம் $11,000 ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டொனேஷன்ல 4,000 டோனர்ஸ் 14 லட்சம் டாகி காயினை டொனேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 67.8 மில்லியன் டாகி காயின் ரைஸ் பண்ணி ரேசிங் கார் அத்லெட்டான ஜோஸ் வைஸுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ண காருக்கு 98 மூன் ராக்கெட்னு நேம் வச்சாங்க. டாகி காயின் பத்தி ரெட்டிட் அப்படிங்கிற சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் மெம்பர்ஸ்க்கு மேல டாகி காயின் பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. டாகி காயின் ஃபேமஸா இருக்கிறதுக்கு ரெட்டிடும் ஒரு காரணமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். டாகி காயின் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி உருவாக்குறதுக்கு பேர் மைனிங்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி நியூவா ஜெனரேட் பண்ணனும்னா அவங்க வச்சிருக்கிற கிரிப்டோகிராஃபிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி சால்வ் பண்ற விஷயம் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பிளாக்ஸ் கூட வேலிடேட் பண்ணி எல்லாமே ஓகேங்கிற பட்சத்துல டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் எல்லாமே பப்ளிக் லெஜர்ஸ்ல ஆட் ஆகும். அது பேர் தான் பிளாக் செயின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம்ல யாருக்காவது நம்ம டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த விஷயத்தை உங்களால ட்ராக் பண்ண முடியும். பட் இதுல அந்த மாதிரி ட்ராக் எல்லாம் பண்ண முடியாது. டாகி காயின் பிட்காயின் யூஸ் பண்ற சேம் அல்காரிதம் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு விஷயம் தவிர அது என்னன்னா கிரிப்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் தான். அதை வச்சு SHA-256 மைனிங்க பிட்காயினுக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு பதிலா FPGA அண்ட் ASIC டிவைசஸை மைனிங்க்கு யூஸ் பண்றாங்க. டாகி காயின் பிட்காயின் இதுல எது பெஸ்ட்னு பார்த்தா டாகி காயின் தான் இப்ப பெஸ்ட்னு சொல்றாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டெப் மேல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டாகி காயினுக்கு மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஆனா பிட்காயினோட மைனிங் ப்ராசஸ்ல மைனர்ஸ்லாம் எவ்ரி 10 மினிட்ஸ்ல தான் ஒரு பிளாக் டிரான்சாக்ஷனை சால்வ் பண்ணுவாங்களாம். அதே டாகி காயின்ல அந்த பிளாக் டிரான்சாக்ஷனை 1 நிமிஷத்திலே பண்ணிடுறாங்களாம். சோ இதனால நிறைய டாகி காயின் கமர்ஷியல் யூஸுக்கு வரும்னு சொல்றாங்க. அது யூஸ் பண்ண நம்ம ஆரம்பிச்சிருவோம் ரெகுலரானு சொல்றாங்க. பிட்காயின் ஃபியூச்சர்ல அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட மேக்ஸிமம் சப்ளை லிமிட்டே 21 மில்லியன் தான் சொல்றாங்க. டாகி காயின் ஏன் ரீசன்ட் டைம்ல இவ்ளோ ட்ரெண்ட் ஆகுது? அதுக்கு காரணம் என்ன? வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேனான எலான் மஸ்க் ட்விட்டர்ல டாகி காயின் பத்தி ஒரு ட்வீட் போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த காயினோட ரேட் பயங்கரமா ஏறிச்சு. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல ஒரு போல் கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்லா வாங்க டாகி காயின் அக்செப்ட் பண்ணலாமான்னு. அதுக்கு 78% பேர் எஸ்ன்னு ஆன்சர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சன்னுக்காக நிறைய டாகி காயின்ஸ் அவர் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. டாகி காயினுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணதுனாலதான் இந்த விஷயம் ரொம்ப வைரல் ஆச்சு. எல்லாரும் டாகி காயினை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதோட ரேட் நல்லா ஏறிச்சு. ரீசன்ட் டைம்ல நல்ல ஃபேமஸும் ஆச்சு. டாகி காயினை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஷாப்பிங், ரெட்டிட் அண்ட் ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியால ஏதாச்சும் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்
சேல் பண்ண யூஸ் பண்ணலாம். வீடு சேல் பண்றீங்கன்னா போனோகிராஃபி அண்ட் போக்கர் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. பினான்ஸ், விசிசி எக்ஸ்சேஞ்ச், பிகெக்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல டாகி காயின் வாங்கலாம். இந்தியால வாங்கணும்னு நினைச்சா பையூ காயின், பிட் பிஎன்எஸ் அண்ட் ஜெப்பே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம வாங்கலாம். ஃபியூச்சர்ல டாகி காயின் growth பயங்கரமா இருக்கும்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.